ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சைலண்ட் திரைப்படம் நேற்று வெளியாகியிருக்கிறது. திருநங்கைகளின் வாழ்வியல் சோகங்களை பேசும் படமாக சைலண்ட் வந்திருக்கிறது. சைலண்டாக சொல்லி அடிக்கும் த்ரில்லர் சைலண்ட் படம். புதுமுகங்களின் உழைப்பில் டீசெண்டான ஒரு த்ரில்லர் படமாக சைலண்ட் உருவாகியிருக்கிறது. எஸ்ஆர் ட்ரீம் ஸ்டுடியோ சார்பில் எஸ் ராம்பிரகாஷ் தயாரிப்பில் இயக்குனர் கணேஷா பாண்டி இயக்கத்தில் சமயமுரளி திரைக்கதை வசனத்தில் இன்று தமிழகமெங்கும் வெளியாகியிருக்கும் திரைப்படம் சைலண்ட். முழுக்க புதுமுகங்கள் பணியாற்றியிருக்கும் இந்த திரைப்படம் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் விருந்து தருகிறது. ஒரு பெண் கொலையில் படம் ஆரம்பமாகிறது. அந்த கொலையை போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது மேலும் பல கொலைகள் நடக்க ஆரம்பிக்கிறது. இதன் பின்னணியில் புவனேஸ்வரி எனும் பெண் இருப்பதாக நம்புகிறார் போலீஸ். ஆனால் அது புவனேஷ் எனும் ஆண் என்பது தெரிய வருகிறது. அவனை போலீஸ் பிடித்ததா? அந்த கொலைகளுக்கு பின்னால் இருக்கும் உண்மை என்ன என்பதுதான் சைலண்ட் திரைப்படம். சமூகத்தில் ஒரு பாலினம் கைவிடப்பட்டிருக்கிறதா? என்னதான் நவீன சமூகமாக மாறினாலும் திருநங்கைகளை நாம் பார்க்கும் பார்வை பெரிதாக மாறவில்லை. அதை அழுத்தமாக பேசும் படைப்பாக சைலண்ட் படம் வந்திருப்பது அழகு. இயக்குனர் கணேஷா பாண்டி மிக அழுத்தமான களத்தை தேர்ந்தெடுத்து சுவாரஸ்யம் குறையாமல் படத்தை தந்துள்ளார். முதல் பட சிக்கல்கள் குறைகள் தாண்டி ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியை படம் தருகிறது. ஒரு கொலை, அதை தொடர்ந்து விசாரணை என அடுத்தடுத்து கொலை என விரியும் திரைக்கதையை அறிமுக படத்திலேயே அட்டகாசமாக எழுதி அசத்தியுள்ளார் சமயமுரளி. போலீஸ் கதாபாத்திரத்தில் அவரது நடிப்பு அசத்தலாக உள்ளது. இப்படத்தில் ஆணாகவும் பெண்ணாகவும் ஒரே கதாபாத்திரத்தில் வெளிப்படுத்தும் புவனேஸ்வரி எனும் புவனேஸ்வரன் கதாபாத்திரத்தில் இயக்குனர் கணேஷா பாண்டியே நடித்துள்ளார். இயக்கத்தை விட அவர் நடிப்பு பிரமாதம். மதியழகன் பட நாயகி ஆரத்யா, தொப்பி படத்தின் நாயகன் முரளி ராதாகிருஷ்ணன், பிக்பாஸ் நமீதா, மாரிமுத்து என எல்லோரும் கதாபாத்திரத்திற்கான உழைப்பை தந்துள்ளார்கள். குறைந்த பட்ஜெட் என்றாலும் சேயோன் முரளி ஒளிப்பதிவு படத்தை ஈடு செய்கிறது. எடிட்டிங்கும் நன்றாக உள்ளது. இசை சமயமுரளி செய்துள்ளார். ஆச்சரியம், முதல் படம் போல தெரியவில்லை. பாடல்கள் தேர்ந்த இசையமைப்பாளர் இசையமைத்தது போல உள்ளது. 3 பாடல்களுமே ரசிக்கும்படி உள்ளது. பின்னணி இசையும் அட்டகாசம். படத்தில் கதை திரைக்கதையில் எந்த ஓட்டையும் இல்லை. ஆனால் படத்தின் பட்ஜெட் மற்றும் உருவாக்கத்தில் ஆரம்பகட்ட தடுமாற்றங்கள் தெரிகிறது. அதை சரி செய்து இன்னும் மெருகேற்றி இருக்கலாம். தமிழ் சினிமாவுக்கு புதிதான த்ரில்லர் இல்லை என்றாலும் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியை தரும் டீசெண்டான த்ரில்லர் படம் இது. கண்டிப்பாக ரசிகர்கள் ஒருமுறை பார்த்து ரசிக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.